இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசமுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரிசுத்த தேவனே, பரிசுத்த ராஜனே. ஓ ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர். ஓ இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, அழி செய்த எல்லா உபகாரங்களுக்காக உம்மை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹalleluya ஹalleluya. அழி செய்த எல்லா உபகாரங்களுக்காக இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்குறவர் நீரே அப்பா. தூய ஆவி அன்பினாவி துணையாளரே, பேசும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமேங்குதையா வரவேண்டும் நல்லவரே வல்லவரே வரவேண்டும் நல்லவரே வல்லவரே. தூய ஆவி அன்பினாவி துணையாளர், பேசும் தெய்வம், ஊற்று தண்ணீரே, ஏங்குதையாதாரே வரவேணும் நல்லவரே வல்லவரே. வேண்டும் நல்லவரே, நீர் வல்ல தேவனான கர்த்தாவே. மகா இரக்கங்கள் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேலை ஆராதனை கூட ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள், எங்கள் வேதனைகள் எல்லாம் அறிந்தவர் நீர் ஒருவர் மாத்திரமே. நீர் மாத்திரம் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் போதுமானவராய் எங்களோடு கூட நீர் ஆண்டவரே வாசம் செய்வதற்காக நன்றி. இதோ புதிய காரியம் தோன்றும் என்று சொன்ன வாக்கின் பிரகாரம் புதிய நன்மையினால, புதிய அபிஷேகத்தினால, புதிய பலத்தினால எங்களை நீர் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இது முழு ஆராதனை கருத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு, பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி இந்த காலவேளையில் கூட நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்தருமே என்று பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம்.
தூயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுதே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்திடு வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழி பாத்திரமாய் விளங்க செய்திடுமே காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை தேடுதே என்னையும் எவ்வித பாத்திரமாய் வாழைந்து கொள்ளுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே கிருபையால் உகந்ததாக்கிடுமே அப்படி ஒப்புக்கொடுத்து பாடுவோமா வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே வீலையில்லா கிருபையால் உகந்ததாக்கிடுமே தடைகள் யாவும் நீங்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைந்த என்னை உண்டனுக்கு உடைமை ஆக்கிடுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைந்த என்னை வந்தனுக்கே உடமையாக்கிடுமே தடைகள் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே உடைந்த என்னை வந்தனுக்கே உடமை ஆக்கிடுமே மண்ணான சாயல் நான் வைகியே பொய் மூடி விட்டுகின்றே கண் போன போக்கில் பின்பற்றியே
கைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. அல்லேலூயா. அவருடைய சுத்திகரிப்பின் ஆவியாண்டும் சபையை நீ பரிசுத்த பண்ணுவீராக. எல்லா பொல்லாத வல்லமை, எல்லா பொல்லாத கிரியைகளை நாங்கள் முறியடிக்கிறோம். என் தோல்விகளை ஜெயமாக்குற தேவனாலும் குயவன் எப்படி ஆண்டவரே மண்பாண்டத்தை உருவாக்குறான், அதுபோல இந்த ஆராதனை ஆண்டவர் உம்முடைய கையில் இருக்க களிமண்ணா எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க உருவாக்குங்கப்பா. அல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை உண்டு வேதத்தில். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தவர்கள் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 45 verses 17. இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் என்னப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுவான். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இதுதான், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படியா? ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். எப்படியாப்பட்ட ரட்சிப்பு? எபிரேயரில் நித்திய ரட்சிப்பினால், ஆங்கிலத்தில் மிக அழகாய் சொல்லியிருக்கும் எவர் லாஸ்டிங் சால்வேஷன். ஆமென். நித்தியமான ரட்சிப்பு, டெம்பரரியான ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்புக்கு 2 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, ரட்சிப்பு என்றால் நம்மளை விடுதலை ஆக்குவது. ஆமென். அது மாற்றம் அல்ல. நித்திய ரட்சிப்பு என்பது நமது உலகத்தில் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும் எபிரேயர் புஸ்தகத்தில் 5:9 சொல்லுகிறது, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் என்ன உண்டு? நித்திய ரட்சிப்பை அவர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் போது நம்முடைய ரட்சிப்பானது அது ஒரு நாளும் மறைந்து போகிறதா இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விட்டு வர பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் எப்போதும் என்ன பண்ண மாட்டேன், நம்பவே மாட்டேன். ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனை நிரப்புச்சுன்னா, ஒரு தடவை அவன் பாவத்தில் விழுந்தானா மீண்டும் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக என்ன பண்ணாது, வராது. வேதத்தில் எங்கேயுமே விட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர், விட்டு வருகிற அபிஷேகம் எங்கேயுமே என்ன பண்ணல, ஆண்டவர் ஒருவரே. ஆமென். ஒரு மனுஷன் தன் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும் போது அவன் தேவனிடத்தில் என்னவாக மாறுகிறான்? இரக்கத்தை பெறுகிறவனாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சொல்லுவாங்க, எவருடைய பாவங்கள் எண்ணாமல் இருக்கிறதோ அவர்கள், அப்போ அவங்களாம் இன்னும் ரட்சிக்கவே படலைன்னு அர்த்தம். ஆமென். என்றைக்கு மனுஷனை தேவன் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறாரோ அவன் வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யாமல் அவன் விழுந்து போகாமல் இருந்தானா தேவன் அவனுக்கு நித்திய ரட்சிப்பை கொண்டு வருகிறவராய் இருப்பான். அதாவது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எப்படி இருப்பீங்களா?
வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. வெட்கம் வர மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் கர்த்தர் உன்னை கொடி ஏற்றுகிறவராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? எப்படிப்பட்ட ரட்சிப்பு? நித்தியமான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு அவருடைய சாயலை தேவனுடைய பரிசுத்த ஆவியினால நம்மளை நிரப்பி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் அபிஷேகம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனுஷன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறானோ, அன்றிலிருந்தே தேவன் அவர்களை உயர்த்துகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் மிக அழகான வசனம். நீங்கள் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல நம்ம நீதியான காரியத்தை செஞ்சால் ஒரு நாளும் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். இல்லைன்னா என்ன பண்ணுவார்? வெட்கப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய காரியத்தில் எப்படி இருக்குமோ தேவன் அப்படி தான் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்ப்பார். ஹல்லேலூயா. வெட்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு தான் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? தடுமாற்றம் உண்டாகும். ஆமென். அல்லது மிக அழகாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் பெற்ற ரட்சிப்பு யாரால் உண்டானதா? கர்த்தராலேயே. நித்திய ரட்சிப்பினால் நீங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் வெட்கம் என்ன பண்ணாது? உண்டாகாது. வெட்கமான காரியம் தோன்றுவது போல தான் இருக்கும், ஆனால் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்கள் வெட்கப்பட்டு போவார்களே தவிர என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, சதா காலங்களிலும் வெட்கப்படுத்தாமலும், அடுத்தது கலங்காமலும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது? எபிரேயர் 5:6 சொல்வது போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து. ஆமென். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ஆலய காரியங்களை நாம் சரியாய் சீராய் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் கட்டுகிறவர்களாக இருப்பீர்களானால் தேவன் ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டார்? வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்படுத்த வருகிறவர்களை அவர்கள் வெட்டுண்டு போவார்களே தவிர நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க? வெட்கப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிற காரியது தான். நீங்கள் கர்த்தராலேயே நித்திய ரட்சிப்பினால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த நித்திய ரட்சிப்பு என்பது இமைக்கு மாத்திரமல்ல, உன் விடுதலை இன்றைக்கு மாத்திரமல்ல. தேவன் ஒரு சுகத்தை தந்தால் மரணம் நாம் மரணத்தை சந்திக்கும் வரை அந்த பலவீனமோ அந்த நோயோ நம்மளை ஒரு நாள் என்ன பண்ணாது? வராது. ஆமென். அது திருப்பி வருதுன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய அபிஷேகத்தை நம்ம இழந்துட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நான் நன்றி சொல்லுவேன், நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்ற பாடலை பாடி இந்த காலவெளியில் தேவனை ஆராதிக்க போகிறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. இன்னொரு முறை. எத்தனை நன்மை
நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரப்பா, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஏசு ராஜா, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் நீரை கட்டினே. பலவீனன் என்று நீ தள்ளிவிடாமல் பலத்தால் நீரை கட்டினே. பலத்தால் நீரை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, glory Lord, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. நான் பாவத்தினாலே, சொல்லுங்க பார்க்கலாம், கிருபை, அவர் கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சித்தீரே. எப்படி எனக்கு செய்தீர், ஹல்லேலூயா, நீ சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஓ ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஏசு ராஜா, எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவே. சொல்லுமா, எனக்காக, எனக்காக உயிர்த்து, எனக்காய் மீண்டும் வருவே, எனக்காய் மீண்டும் வருவே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, ராஜா, ஏசு ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல் என்னை காலமெல்லாம் காட்டி, ஒவ்வொரு நாளும் நம்மை கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காட்டி, உங்களை காலமெல்லாம் காலமெல்லாம் காட்டி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, ராஜா, ஏசு, ஏசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. ராஜா, நன்றி ராஜா, ஏசு ராஜா. முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்தே. உனக்காக அவர் முள்முடி தாங்கினார்,
ஏலேசு ராஜா நீ செய்த அதிசயம் ஆயிரம் என்று விவரிக்க முடியாதையா. நீ சேவன் செய்த அதிசயங்கள் இன்றைக்கு இருக்கும் சூழலை அதிகமாக முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல். கலங்குகிற உன் வாழ்க்கை இன்று தேவன் உனக்கு விடுதலை தருகிறார். ஓ ஹல்லேலூயா. நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஓ ஹல்லேலூயா. நீ எங்கு வேணாலும் அமர்ந்து தேவனை நீ ஆராதித்து கொண்டிருக்கலாம். இன்று என் தேவன் விடுதலையாக்குகிறார். glory. நன்றி ராஜா. அவர் செய்த காரியங்கள் வாழ்க்கையில் அதிசயம். இயேசு ராஜா இது மாத்திர ராஜா. நன்றி. நீ ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. இஸ்ரவேலே கர்த்தராலே நித்திய ரட்சிப்புண்டு. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசு ராஜா பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீ இன்று என் தேவனுடைய சுகமளிப்பு வல்லமா ஒவ்வொரு மேலும் இறங்குகிற glory சுகமாக்கி நீ பூரண சுகமாக்கி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி. ஒருவேளை நீ ஆராதனை போக முடியாமல் தொலைக்காட்சி விழுவதாக நீ அமர்ந்திருக்கலாம். இன்று என் தேவனை சுகமாக்குகிறார். glory செய்தி எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு யாதையா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நன்றி சொல்லுங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்காக. நன்றி அப்பா, நன்றி ராஜா, ராஜா, நன்றி ராஜா. ஏசு ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஏசு ராஜா. ஹல்லேலூயா. ஓ ரபலதரகதனமா ஷதரியதரவெலரதே லதனமோ யந்தரவே. நன்றி ராஜா. நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி ராஜா நீ செய்ததற்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ராஜா ஆண்டவரே என் சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரமானது ஆண்டவரே. இது மாத்திரம் ரியாந்தர போலி பதானே லதரகதபா ஷதரியாந்தரவே. நீ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை, ஒரு நாளும் ஓடி பலதனமவுயந்தரவே. ஹல்லேலூயா. ஏசாயா 45:24 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மாற்றம்தான் என்ன இருக்கிறது, நீதி இருக்கு. ஹல்லேலூயா.
கர்த்தர் இடத்துல மாத்திரம்தான் நீதி இருக்கிறது. ஆமென். உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க எங்க வேணாலும் இருந்து எங்களோடு கூட ஆராய்த்து கொண்டு இருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். நீதி செய்கிற ஒரு தேவன், மனுஷன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் பெற்றிருக்கிறோம். ஆனால் இது கர்த்தருடைய பார்வையில் ஏமாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் மிக அழகாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் என்ன இருக்கு? நீதியும் அவரிடத்துல மாத்திரம்தான் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். நம்ம அப்படியே எழுந்து நின்று நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இந்த கால வேளையில் நீதி இல்லாமல் காரியங்கள் இருக்கலாம். இன்றைய தேவனாகிய கர்த்தர், அவர் நீதிபதியான தேவன், உங்களுக்கு நீதி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலவில் அப்படியே ஒப்பு கொடுங்க. அவரிடத்தில் வந்து சேர்பவன், அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. 2 விதமான மோதல் இருக்குங்க. ஒன்று மனுஷனிடத்தில் மோதுவது, இன்று கர்த்தரிடத்தில் மோதுகிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இருப்பீர்களானால் உங்களுடைய யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் கூட்டம் கூடினாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. இதெல்லாம் அடுத்த உயர்வுக்காக ஆண்டவர் உங்களை ஆயத்தம் படுத்துகிறாருன்னு அர்த்தம். அநேக நேரம் பிரச்சனை வந்து யோசிப்போம், ஐயோ இதோடு இந்த காரியம் இல்லைங்க, இதை விட ஆண்டவர் பெட்டரான காரியம் வைத்திருக்கிறதுனால தான் இந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா வேதத்தில் உள்ள வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. நல்ல உள்ளத்தினாலத்தில் இந்த ஆண்டவர் நோக்கி இந்த ஆராதனை காலவெளியில் அர்ப்பணிப்பின் ஆராதனையாக உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்காக நன்றி அப்பா, நன்றி சொல்ல கட்டுங்க. சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா தேவனிடத்தில் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. தேவன் தானாக காரியங்களை மாற்றுவார். அவனை நிற்கும் பூமி அது நிலையானதல்ல. தேவன் உனக்கு வைத்திருக்கிற சுதந்திர பூமி அது தேவனால் உண்டாக்கப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே, நல்ல வாய்களை திறந்து தேவனை சில நிமிஷம் சோத்தரிங்க பார்க்கலாம். ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்துறதுனால பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் இறங்க மாட்டார். அது சும்மா மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மளை பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகளாக காத்து கொள்ளுகிறது. முழு மனதோடு சோத்தரித்து பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை இன்ற கால வேளையில் நிரப்புவார். கத்துனா பரிசுத்த ஆவியானவர் வருவார் நான் ஒரு நாள் நம்பவே மாட்டேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னா உங்கள் சரீரம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குறதா இருப்பா. உன் நாவுகள் தேவன் நற்காரியங்களை பேசுகிறதாய் மாற்றுவா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்புனா நாவின் வார்த்தைகள் நன்மையானதாக இருக்கும், தீமையான வார்த்தை இருக்காது, கெட்ட வார்த்தைகள் இருக்காது. பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்பட்டானா தேவனுடைய வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தைகளும் வாயிலிருந்து வராது. நல்லா தேவனை துதிங்க பார்க்கலாம். தேவன் நாவில் அதிகாரம் வைத்திருக்கிறார். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டு இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள் இந்த கால வேளையில். ஓ நல்ல 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 தேவனை துதிங்க. ஏஞ்சி நின்று ஆராதிங்க. இது உட்கார்ற வேலை இல்லை. வயதானவங்க உட்காருங்க. ஏஞ்சி நின்று தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் தேவன் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. நல்ல 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 வாய்களை திறந்து சோத்தரிங்க பார்க்கலாம். உங்கள் சூழ்நிலைகளை தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே,
என் வாழ்க்கையில் நீங்கள் நித்திய ரட்சிப்பை தந்திருக்கிறீங்கப்பா. அந்த நித்திய ரட்சிப்பு ஆண்டவரே காண கிருபை தாங்கப்பா, காண கிருபை தாங்கப்பா. இன்று என் தேவன் வாழ்க்கையில் அநேகருக்கு விடுதலையை தந்து கொண்டே இருக்கிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே துதிங்க, ஆண்டவரே துதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்து காரியங்களில் நான் உண்மையும் முற்றுமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதி இருக்கும், கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் வல்லமை இருக்கும். கர்த்தருடைய நீதியை தேடுவாயானால் எல்லா காலங்களிலும் அவர் நித்தியமான காரியங்களை செய்கிறவராய் இருப்பார். ஓ ஹல்லேலூயா. எழுத்தினாலத்தின் ஆண்டவரே கூப்பிடுங்க பார்க்கலாம். எழுத்தினாலத்தின் ஆண்டவரே, ஆண்டவரே ஹல்லேலூயா. ஈமான் 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 ஈமான். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது வேண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது வேண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாராதி. கிரகிக்க முடியாத அற்புதம் சர்வஞானியே. அறிக்கை செய்து பாடும் பாடலாம். என் தேவன் எனக்கா ஏதாகி இன்று என்றாகிலும் மறந்தது வேண்டா. என் தேவன் சத்ருவை கண்டு அஞ்சாதே, என் தேவன் வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது வேண்டா. அறிக்கை செய்து என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது வேண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உமையாரா. கிரகிக்க முடியாது என் தேவனின் ஆராதனை இன்று கிரகிக்க முடியாத அற்புதங்களை என் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே மிகா ஆதிபேரவரை. கிரகிக்க முடியா சபையே ஓ ஹல்லேலூயா உம்மை ஆராதிப்பே. வெறும் போலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்று இது யாரால் கூடும். வெறும் போலும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்று இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமாமே. காற்று புஷ்பங்களை உடுத்துவது நீ என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதுமே. கிரகிக்க முடியா காரியம் ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறுகிறது. ஓ ரபலௌஷியந்தரே. அது எப்படி சிறைச்சாலையில் பேதுருவை தேவன் விடுதலையாக்கினார். இன்று சிறையிருப்பு மாறுகிறது. எல்லாம் பூட்டப்பட்ட கூட்டுகளை தேவன் இந்த காலவில் ஆராதனை உடைக்கிறார். ஓ கிரகிக்க முடியா. My Lord is doing wonders in your life. உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. உம்மை இந்த கால வேளையில நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கிரகிக்க முடியா
காரியம் செய்து சர்வஞானியே உம்மை ஆராதித்து. நல்ல கரங்களை தட்டி, என் தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். எப்படி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியில கொண்டு வந்தாரோ அதே போல் உனக்கென்று ஒரு தூதன் உனக்கு முன்பதாக இந்த கனவை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ எந்த தேசத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, இன்று உன் கண்ணீரை தேவன் துடைக்கிறார். ஹல்லேலூயா. லரதரபா ஷதரியதரபே. ஒரு நாள் நீ வெட்கப்படுவதில்லை. ஒரு நாள் உன் சூழ்நிலைகளை தேவன் அவர் எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தரதரதரபே. ஓடி ஷலரதரபலதா. ஹல்லேலூயா. மகா இரக்கங்களும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை நீர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்ய போவதற்காக நன்றி. பிள்ளைகளை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.